எனக்கு அன்பானவர்களே, இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவின் பாதத்தில் இன்று நாம் தியானிக்க இருக்கும் வேத பகுதி 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. ஆமென். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாம் அனைவரும் ஜெயிக்க பிறந்தவர்கள். தோல்வி என்பதே இல்லை பிரியமானவர்களே. அதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை நினைவில் கொள்ள வேண்டும். தோல்வியை காணாத வாழ்வு வாழ நமக்குள் தேவன் மீது, நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் கொள்ளும் விசுவாசமே நமக்கு ஜெயத்தை தரும். முதலாவது, நாம் ஒரு காரியத்தில் நாம் ஜெயம் பெற வேண்டுமானால் தேவன் அதை நிச்சயமாக நமக்கு அருள் செய்வார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். நமது விசுவாசத்தின் மூலமே உலகை ஜெயிக்க முடியும் என்று அப்போஸ்தலன் யோவான் சொல்கிறார். மேலும் 5ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது: இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? எனவே இந்த காலை வேளையில் விசுவாசத்துடன் நம்முடைய காரியங்களை துவங்குவோம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். உம்முடைய நாமத்தின் மீது, உம்முடைய வசனத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறோம். நாங்கள் கையிட்டு செய்கின்ற எல்லா காரியங்களிலும் எங்களுக்கு நல்ல ஒரு ஜெயத்தை தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.